இப்போ குழந்தை பிறக்கைகளை வந்து முதல்ல வந்து தலை வெளியில் வர்றது தான் சாதாரண டெலிவரி, சாதாரண நடைமுறை. ஆனால் அப்படி இல்லாமல் சில சந்தர்ப்பங்களில் வந்து அந்த குழந்தையினுடைய கால் வெளியில் வரும் முதல்ல, அல்லது அந்த குழந்தையினுடைய பின்பக்கம் பொட்டம் பகுதி வந்து முன்னுக்கு வரும். இப்படி மாறி வர்றது தான் சொல்கிறது பிரீச் டெலிவரி என்று சொல்லி. சாவச்சேரி மருத்துவமனையில் யாராவது ஒரு தாய்க்கு வந்து இப்படி கால் வந்தாலோ அல்லது பின் பொட்டம் பகுதி வெளியில் வந்தாலோ, இன்னும் ஒரு செய்தி ஒன்று இருக்குது. இந்த 25 டாக்டர்ஸ் மாதிரி இருக்கணும் தானே, அர்ஜுனா டாக்டர் இருந்தால் நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லி புறக்கணித்தார்கள். இவைக்கான ஒரு சின்ன ஒரு தகவல் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் டாக்டர்ஸ், நீங்கள் நெச்சஞ்ச லண்டனுக்கு வர முடியும், டிக்கெட்டை போட்டு வர முடியும், உங்களுக்கு இலகுவாக விசா கிடைக்கும். தமிழடியான் சொந்தங்களுக்கு வணக்கம். மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார். என்ன நோக்கத்துக்காக அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார், ஏன் அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார், அவர் திரும்ப வருவாரா அல்லது வேறு எங்காவது இடம் மாற்றப்படுவாரா என்றது சரியாக தெரியலை. இருந்த போதிலும் கூட மருத்துவர் சொன்ன தகவலின் அடிப்படையில் வந்து நான் கொழும்புக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன், இது சம்பந்தமான விஷயங்களை வந்து கதைக்க போகிறேன், நான் திரும்ப வருவேன் என்று சொல்லிட்டு தான் போயிருக்கிறார். இருந்தாலுமே கூட அவர் திரும்ப வருவாரா அல்லது வேறு இடங்களுக்கு மாற்றப்படுவாரான்றது ஒரு சந்தேகமாகவே இருக்குது. அதுக்கிடையில் இன்றைக்கு வந்து சாவச்சேரி மருத்துவமனையை சூழ மக்கள் நடத்தின அந்த ஒரு எழுச்சியான போராட்டம், அந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான அந்த போராட்டம் பார்க்குறதுக்கு அவ்வளவு ஒரு பெருமையாகவும் இருந்தது, உணர்ச்சி பூர்வமாகவும் இருந்தது. அத்தனை மக்களுக்கு மிக்க நன்றி. பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா வந்து சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 20-25 நாள் தான் ஆகுது. இவ்வளவு ஒரு குறுகின காலத்தில், ஒரு மாதம் கூட இல்லை, இவ்வளவு ஒரு குறுகின காலத்தில் இவ்வளவு மக்களுடைய அன்பையும் இவ்வளவு மக்களுடைய ஆதரவையும் அந்த டாக்டரால் பெற முடியுது என்று சொன்னால் எப்படி பெற முடியுது? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அது என்னென்னு சொன்னால், அந்த டாக்டர் மக்கள்ட பக்கம் நின்றவர். யார் யாரெல்லாம் மக்களுக்கு சேவையாற்றி மக்கள்ட பக்கம் நிற்கணுமோ அவர்களை வந்து மக்கள் ஒரு காலத்திலுமே கைவிடுறையில். இதுதான் அடிப்படை மந்திரம். இதை தெரியாமல் தான் நிறைய பேர் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டு கொண்டு மக்கள்கிட்ட திட்டு வாங்கி கொண்டு மக்கள்கிட்ட ஏச்சு வாங்கி கொண்டு இருக்கணும். இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து 25 டாக்டர்ஸ் மாதிரி இருக்கணும், எத்தனையோ வருஷ கணக்காக வேலை செய்யணும். அவன் பேரும் தெரியாது, அவன் முகமும் தெரியாது, அவைக்கண்டு ஒரு முகவரியும் கிடையாது. எப்படி வந்து மக்களிலிருந்து அந்நியப்பட்டிருந்தபடியால் மக்களுக்குரிய சேவைகள் எல்லாத்தையும் இழுத்து மூடி வச்சு பூட்டி வச்சிருந்ததால அவையின் பேர் வெளியில வரையில, அவைக்காக மக்கள் குரல் கொடுக்கல, அவையில வந்து இடம் மாற்றணும்னு சொல்லி இன்றைய மக்கள் வந்து போராடி கொண்டிருக்கணும். எனவே இன்றைய போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை வந்து சரியான முறையில் முன்னெடுத்த அனைத்து மக்களுக்கும் மீண்டும் நன்றி. அதில் வந்து ஒரு கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து இவ்வளோ காலம் வந்து என்னென்னவோ விஷயங்களுக்கெல்லாம் போராடி இருக்கிறோம், எத்தனையோ கோரிக்கைகள் எல்லாம் வச்சு போராடி இருக்கிறோம். எங்களுடைய மண்ணை ஆக்கிரமிக்காத, எங்களுடைய நிலத்தை வந்து ஆக்கிரமிக்காத, பாரம்பரிய சின்னங்களை வந்து அழிக்காத, கைது செய்தவர்களை விடுதலை செய், இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்குது. ஆனால் முதல் முறையாக காதில் ஒரு வசனம் ஒன்று விழுந்தது, ஒளிக ஒளிக ஊழல் ஒளிக என்று சொல்லி. இந்த வசனத்தை வந்து நாங்கள் சினிமா படங்களில் தான் கேள்விப்பட்டுக்கிறோம். முதல் முறையாக வந்து எங்களுடைய மண்ணில் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒளிக ஒளிக ஊழல் ஒளிக என்று சொல்லி அவ்வளவு மக்களும் திரண்டு வந்து ஆர்ப்பாட்ட பேரணி நடத்தினோம்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க, நாடு எங்கே போய்கொண்டிருக்குது, எங்களுடைய நிலைமை எங்கே போய்கொண்டிருக்குது. இதுக்கிடையில் இன்னும் ஒரு கேள்வி, இந்த மருத்துவ மாஃபியா கும்பல் தாங்கள் நினைச்சதை சாதிச்சிட்டுதா என்றது அடுத்த கேள்வி. ஏன்னு சொன்னால், அந்த டாக்டர் வந்து அந்த மருத்துவமனையிலேருந்து வெளியில் போனால் தாங்கள் எல்லாரும் வந்து பணிக்கு வருவோம் என்று சொல்லி இந்த மற்ற டாக்டர்ஸ் மாதிரிலாம் சொல்லிக்கிறோம். சரி, இப்போ நீங்கள் திரும்பி வர போறீங்க, திரும்பி வழக்கம் போல் வேலை செய்ய போறீங்க, வழக்கம் போல் அந்த 10 நாள் நீங்கள் வேலை செய்ய போறீங்க. சரி, இப்போ என்ன, திறந்து வச்சுக்கிற ஆப்ரேஷன் தியேட்டரை வந்து திருப்பி மூட போறீங்களா, அல்லது மகப்பேற்று பிரிவை வந்து திருப்பி மூட போறீங்க, ஆக்சிடென்ட் விபத்து பிரிவை வந்து திருப்பி மூட போறீங்க, எல்லாத்தையும் இழுத்து மூடி போட்டு வளமையாக அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இயங்கிச்சதோ அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலை இயக்க போறீங்க, அதையா செய்ய போறீங்க, அதுதானே செய்ய போறீங்க. இப்போ வந்து மக்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு வந்துட்டு, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து 25 டாக்டர்ஸ் மாதிரி இருந்தது இப்போதான் மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. இதை விட இன்னும் ஒரு பெரிய கொடுமை என்னன்னு சொன்னால், இந்த ஒரு கர்ப்பிணி தாய் வந்து குழந்தை பிறக்கைக்குள்ள வந்து அந்த டெலிவரியில் வந்து பிரீச் டெலிவரி என்று சொல்லி ஒன்று இருக்குது. அது என்ன பிரீச் டெலிவரி என்று சொன்னால், இப்போ குழந்தை பிறக்கைக்குள்ள வந்து முதல்ல வந்து தலை வெளியில் வர்றது தான் சாதாரண டெலிவரி, சாதாரண நடைமுறை. ஆனால் அப்படி இல்லாமல் சில சந்தர்ப்பங்களில் வந்து அந்த குழந்தையினுடைய கால் வெளியில் வரும் முதல்ல, அல்லது அந்த குழந்தையினுடைய பின்பக்கம் பொட்டம் பகுதி வந்து முன்னுக்கு வரும். இப்படி மாறி வர்றது தான் சொல்கிறது பிரீச் டெலிவரி என்று சொல்லி. சாவச்சேரி மருத்துவமனையில் யாராவது ஒரு தாய்க்கு வந்து இப்படி கால் வந்தாலோ அல்லது பின் பொட்டம் பகுதி வெளியில் வந்தாலோ அந்த காலை பிடிச்சி திருப்பி உள்ளுக்க தள்ளி போட்டு உடனடியாக யாழ்ப்பாணத்துக்கு அனுப்புறதான். இதுதான் இவ்வளவு நடந்து கொண்டு வந்திருக்குது. இதையும் வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து வெளியில் சொல்லியிருக்கார். அவர் சொல்லித்தான் இப்படியான ஒரு கொடுமை நடக்கிறது வெளியில் தெரிய வந்திருக்கு. நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த டெலிவரி பண்ணிடுறேன்னு சொல்லி இப்போ ப்ரீச் டெலிவரி உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து தலை வழியால் வந்து அல்லது கால் வழியால் வந்து அப்போ இருக்குன்னு தானே. அதை நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த டெலிவரி பண்ணிடுறாங்கன்னா அப்படியே கோஸை வச்சு பேக் பண்ணுறது, பிள்ளை வழியால் வந்துருக்கு, அதாவது கூட தண்ணீர் கூடாமல் பேக் பண்ணுறது.
என்ன செய்கிறது, யாழ்ப்பாணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஏற்கனவே வந்து அந்த பிரசவ காலத்தில் வந்து ஒரு தாய்க்கு வரக்கூடிய அந்த வயிற்று குத்து, அந்த வலி எல்லாமே வந்து மிக கொடூரமாக இருக்கும். அதை வந்து எங்களால் சொல்ல முடியாது. என்னென்னு சொன்னால் அது பெண்களால் மட்டும்தான் அதை உணர முடியும். அவ்வளோ ஒரு மோசமான வலியாக இருக்குமாம். அந்த வலியில் கால் மட்டும் வெளியில் வந்து பிறகு அந்த காலை பிடிச்சி திருப்பி உள்ளுக்க தள்ளி போட்டு அதை உடனடியாக பிடிச்சி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பினா அந்த ஆம்புலன்ஸில் யாழ்ப்பாணத்துக்கு போய் சேரும் வரைக்கும் அந்த தாய் எவ்வளோ பாட்டப்படுவா, எவ்வளோ துடிச்சு போவா. இப்படியான கொடுமையெல்லாம் வந்து எங்கேயோ படங்களில் வர காட்சி இல்லை. இதுதான் நடந்து கொண்டிருந்ததுக்கு விழாகாலம் சாவச்சேரியிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு போனாலே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற டாக்டர்ஸ் மாதிரி சொல்லிவினமாம், அங்கே இருக்கிற நர்ஸ் மாதிரி சொல்லிவினமாம், சாவச்சேரியிலேருந்து வாரீங்கள், சரி ஒரு ஓரமாக இருங்கன்னு சொல்லிவினமாம்னு சொல்லி இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு புதுமகன் வந்து அந்த மைக்கில் உரையாற்றிகளோ சொல்கிறார். எனவே வந்து இப்படியான கொடுமைகள், இது மாதிரி இன்னும் என்னென்ன கொடுமைகளோ தெரியாது. டாக்டர் அர்ஜுனான்னு சொல்லி ஒரு ஆள் வரப்போய் தான் இவ்வளோ வந்து இன்னைக்கு வெளியில் தெரிய வந்திருக்கு, இவ்வளோ வந்து மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. இதை விட தெரியாமல் மூடி மறைக்கப்பட்ட இன்னும் நிறைய கொடுமைகள் இருக்குமென்றதான் மறக்க முடியாத உண்மை. இப்போ வந்து இந்த மருத்துவர் மேலே இன்னும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் என்று சொன்னால், இவர் வந்து ஹாஸ்பிட்டல் பிரச்சனையை வந்து சமூக வலைத்தளத்தில் சொல்லிட்டார், ஃபேஸ்புக்கில் வந்து சொல்லிட்டார், அப்படியெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது என்று சொல்லி. ஏன் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இப்போ குற்றஞ்சாட்டினோம் என்று சொன்னால், பிறகு அவையின் அழுக்குகள் எல்லாம் வந்து வெளியில் வந்துடும். இதே வசனத்தை சமூக வலைத்தளத்தை சொல்லி போட்டீங்கள், ஃபேஸ்புக்கில் சொல்லி போட்டீங்கள் என்று சொன்னால் இதே வசனத்தை வந்து கொஞ்சம் காலத்துக்கு முதல் நாங்கள் ஒருக்கா கேட்டுருக்கிறோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வவுனியாவில் வந்து ஒரு டீச்சர் ஒரு 2ஆம் வகுப்பு பொடியனுக்கு வந்து மாட்டு கடிச்ச மாதிரி அடித்து இந்த கண்ணமெல்லாம் பிராண்டி அவனுக்கெல்லாம் கூடு போட்டு விட்டுட்டு பிறகு அது ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு வந்து அந்த பாடசாலை நிர்வாகம் அந்த மாணவனுடைய அப்பாவை கூப்பிட்டு, இப்போ எதுக்கு அவசரப்பட்டு ஃபேஸ்புக்கில் சொன்னீங்கள், எதுக்கு இப்போ அவசரப்பட்டு சமூக வலைத்தளத்தை சொன்னீங்கள், அதில் சொன்னதால இப்போ எங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா, எவ்வளோ பெரிய ப்ரெஷர் தெரியுமான்னு சொல்லி அவருக்கு மேலே வள்ளண்டு பாயினம். இப்போ என்ன விஷயம் சொன்னால், இப்படித்தான் நிறைய இடங்களில் வந்து சமூக வலைத்தளத்தில் கொன்றாத, வெளியில் சொல்லி போடாத, இதை வந்து அங்கே சொல்லாத இங்கே சொல்லாதுன்னு சொல்லி அமுக்குறது வந்து சமூக வலைத்தளம்ன்றது ஒன்று உருவாக்கப்பட்டது. அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், சமூக வலைத்தளம் என்று உருவாக்கப்பட்டதே மக்களுடைய குரலை வெளியில் கொண்டு வரதுக்கு தான். அதுக்கு முதல் வந்து பொதுவாக ஊடகங்கள் இருக்கும், அந்த ஊடகங்கள் என்ன சொல்லுதோ அதை மக்கள் கேட்டுட்டு பேசாமல் இருக்கணும். மக்கள குரல் வந்து வெளியில் வராது. நாங்கள் ஒரு பத்திரிகைக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறோம், எங்களோட ஊரில் இருக்கிற ஒரு பிரச்சனையை குறிப்பிட்டு ஒரு பத்திரிகைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறோம்னு சொன்னால் அந்த பத்திரிகை விரும்பினா தான் அந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வரும். அதுபோக நாங்கள் எழுதுகிற கடிதத்தில் வெட்டி கொத்தி அந்த வசனம் இந்த வசனம் எல்லாம் மாற்றி அதில் அந்த பத்திரிகையோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் யாராவது பேர்கள் இருந்தால், யாராவது அதிகாரிகளோட பேர் இருந்தால் அது எல்லாத்தையும் வெட்டி போட்டு எடிட் பண்ணி தான் அந்த பத்திரிகையில் வந்து அந்த கடிதம் பெறும். சில வேளை அந்த கடிதம் வராமல் குப்பைக்கும் போகும். இப்படி தான் இருந்தது. ஏன்னா மக்களோட குரல் வந்து வெளியில் வராமல் இருந்தது. என்றைக்கு இந்த உலகத்தில் வந்து சமூக வலைத்தளங்கள் வந்ததோ அது மக்களுடைய குரலை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு தான் அது கொண்டு வரப்பட்டது. அதை வந்து ஏன் பாவிக்கிற, அதில் ஏன் சொல்கிறேன் என்று சொல்லி புதுசாக அங்கேயே ஒரு கோமால கடந்த எலுமினாக்கள் மாதிரி இப்போ வந்து கதை சொல்லி கொண்டிருக்கணும். எனவே வந்து அன்பான மக்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களே, தயவு செய்து உங்களுடைய ஊரில், உங்களுடைய கிராமத்தில், உங்களை சுற்றி என்னென்ன அநியாயங்கள் எல்லாம் நடக்குதோ அதை வந்து சமூக வலைத்தளங்களுக்கு கொண்டு வாங்க. இந்த மாதிரி யூடியூபர்ஸுக்கு வந்து அனுப்புங்க. இந்த மாதிரி இப்போ வெளியில் கொண்டு வந்தால் தான் அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் பேசப்பட்டால் மட்டும்தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். இன்றைக்கு சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி சமூக பிரச்சனைகளை தீர்க்கிறது வந்து உலகளவில் வந்து மிக சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து முதல்ல சமூக வலைத்தளங்களில் வந்து மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு அதுக்கு பிறகுதான் உரிய அதிகாரிகளுக்கு போய் அந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்படுது. எனவே இலங்கையில் வந்து அதுவும் எங்களுடைய தமிழர் பகுதியில் வந்து திடீரென்று கோமாலேருந்து எழும்பின மாதிரி சமூக வலைத்தள பக்கம் போகாத என்று சொல்லி தடுக்க இயலாது, மக்களை வந்து தடுக்க இயலாது. இன்றைக்கு வந்து சாவச்சேரியில் உருவான இந்த பிரச்சனை, இதே ஹாஸ்பிட்டல் பிரச்சனை பல இடங்களில் இருக்கும். வடக்கு கிழக்கில் வந்து பல இடங்களில், பல ஊர்களில், பல நகரங்களில் கண்டிப்பாக இருக்கும். எனவே அந்தந்த ஊர்களில் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான மக்களே, உங்களை சுற்றி என்ன நடக்குது என்று சொல்லி தயவு செய்து கவனிங்க. ஏனோ தானோண்டு பேசாமல் இருக்காமல் உங்களை சுற்றி என்ன நடக்குது, ஒரு பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குது, ஒரு டிஎஸ் ஆஃபீஸில் வந்து என்ன நடக்குது, ஒரு லைப்ரரியில் வந்து என்ன நடக்குது, சுத்தவரை என்ன நடக்குது, என்னென்ன அநியாயங்கள் எல்லாம் நடக்குது, ஒரு மருத்துவமனையில் என்ன நடக்குதுன்றதை அவதானிச்சு கொண்டே இருங்கோ. யோசிச்சு பாருங்கோ, பல மில்லியன் ரூபாய் செலவழித்து புதிய கட்டிடங்களை கட்டி 10 வருஷத்துக்கு மேலே அந்த கட்டிடத்தை பூட்டி வைக்கணும்னு சொன்னால் இது என்ன வருத்தம்ன்ட்டு எனக்கு என்ன விளங்கவே இல்லை. நாங்கள் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்குள்ளே ஃபுட்பால் இருக்கும், உதைபந்து இருக்குத்தானே, அது இருக்கும் பள்ளிக்கூடத்தில். எங்கே இருக்கும்னு சொன்னால் அதிபருடைய ஆஃபீஸில் இருக்கும், பிரின்சிபல்ன்ற ஆஃபீஸில் இருக்கும். அதை வந்து ஒரு நாளுமே எங்களுக்கு தர்றதே இல்லை. அந்த பந்து வந்து அப்படியே புத்தம் புதுசாக அங்கான் இருக்கும். அது எங்களுக்கு விளையாட தரல, பந்து பழுதாக போயிடும், பந்து வெடிச்சு போடும், பந்து ஊத்தியாக போயிடும் சொல்லி போட்டு எங்களுக்கு தாரில்லை. நாங்கள் அந்த கம்பிக்களால் எட்டி அந்த பந்தை வந்து ஒரு ஏக்கத்தோட பார்க்குறது, எப்போ தான் இந்த டீச்சர் எங்களுக்கு இந்த பந்தை தருவா, நாங்கள் எப்போ கொண்டு விளையாடலாம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஏக்கமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த பந்து வந்து பந்தை பாதுகாக்கிறதான் முக்கியமே தவிர பிள்ளைகள் வந்து பந்து விளையாடி அதில் ஒரு தேர்ச்சி பெற்று ஒரு நல்ல ஒரு உதைபந்தாட்ட வீரனாக வரணும் அதெல்லாம் யாருக்கும் சிந்தனை கிடையாது. இந்த மாதிரி
பாடசாலைகளுக்கு வழங்கப்படுற இந்த வளங்கள் மற்ற மற்ற அரச நிர்வாகங்களுக்கு வழங்கப்படுற இந்த வளங்கள் எல்லாத்தையும் வந்து பூட்டி வைக்கிறது, பொத்தி வைக்கிறது, அதை வந்து பத்திரமா அங்கே பாதுகாத்து வைக்கிறது. நான் நினைக்கிறேன் ஒரு நூலகத்துக்கு வந்து ஒரு 5 கோடி பெறுமதியான புத்தகங்கள் குடிக்கணும் வைப்பமே, அந்த நூலகத்தையும் பூட்டி வச்சுட்டு புத்தகத்தை யாரும் தொட்டுறாங்கோ, புத்தகத்தை தொட்டா புத்தகம் வந்து அழுக்கா போயிடும் என்று சொல்லி ஒருத்தன் வந்து புதுசாக வந்து குடை வேண்டவராம். குடை வேண்டி போட்டு குடியை வீட்டில் வச்சு போட்டு மழைக்கு நனைஞ்சு போனவராம். ஏன்னு கேட்டால் நான் குடா பிடிச்சன்னு போனால் குடை நனைஞ்சு போடும் இல்லை, அதனால குடா பாவம் சொல்லி குடியை வந்து வீட்டுக்கு வச்சு வராம். அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நிலைமை எல்லாம். அப்போ அந்த காலத்தில் வந்து நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கல ஒரு ஃபுட்பாலை பார்த்து ஏங்குறது. என்னன்னு சொன்னால் எங்களுக்கு ஃபுட்பால் விளையாடுறதுக்கு வாய்ப்பே இல்லாத தர்றதும் இல்லை. அதே பழக்கம் தான் அப்படியே வளர்ந்து இப்போ வந்து கட்டடங்களை கட்டி, அது மில்லியன் கணக்கான ரூபா காசை கொட்டி கட்டடங்களை கட்டி அதை பொதுமக்களுக்கு பாவிக்க விடாமல் அதை பூட்டி வச்சு, ஒரு கட்டடம் முக்கியமா, உயிரே இல்லாத ஒரு கட்டடம் முக்கியமா, ஒரு மனுஷன் முக்கியமா, ஒரு மனுஷன் உயிர் முக்கியமா, அல்லது ஒரு வெறும் கட்டடம், ஒரு கல்லும் மண்ணும் சேர்ந்த ஒரு கட்டடம் முக்கியமா? எது முக்கியம்? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அறிவு இல்லையா? இவரை படிச்சாக்கலானே டாக்டர்ஸ் தானே. டாக்டர்ஸ்னா சாதாரண படிப்பா? இவ்வளோ படிக்கணும், எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் படிக்கணும். அப்போ அப்படி படிக்கிறார்களுக்கு தெரியாதா? எனவே தாயகத்தில் வந்து நீங்கள் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் அன்பான மக்களே, தயவு செய்து உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்னென்ன அநியாயங்கள் எல்லாம் நடக்குதோ அதை வந்து சமூக வலைத்தளங்களை கொண்டு வாங்க, வெளியில் சொல்லுங்க, பயப்படாமல் சொல்லுங்க. அப்படி வெளியில் 4 விஷயங்கள் வெளியில் வந்தால் மட்டும்தான், ஊருக்கு ஒரு அர்ஜுனா இருந்தால் மட்டும்தான் எங்களுடைய சமூகத்தை வந்து திருத்த முடியும். எங்களுடைய மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரம் கிடைக்கும். எங்களுடைய மக்களுக்கு வந்து சகல வசதிகளும் கிடைக்கும். இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் தாயகத்தில் வாழ்கிற மக்களுக்கு நான் சொல்கிறேன். அரசாங்கம் இருக்குதானே, அரசாங்கம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து அபிவிருத்திக்குன்னு சொல்லி காசு ஒதுக்கும். மில்லியன் கணக்கான காசை வந்து ஒதுக்கும். அதில் வந்து இந்த வடக்கு கிழக்கு மாவட்டங்கள் இருக்குதானே, மிக முக்கியமாக யாழ் மாவட்டம், இங்கே வர காசை வந்து எதுக்குமே பயன்படுத்தாமல் அந்த காசை வந்து திருப்பி அனுப்புறதாம். அப்போ ஒரு வருஷத்தினுடைய முடிவில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அலோகேட் பண்ணப்பட்ட காசில் வந்து அந்தந்த மாவட்டம் வந்து எவ்வளவு காசை வந்து பயன்படுத்தி இருக்குன்னு பார்த்தா, அங்கால கொழும்பு மற்ற மற்ற மாவட்டங்கள் இருக்குதானே, எல்லாம் வந்து 90% 95% பயன்படுத்துவாம் அந்த காசை. அதில் மிஞ்சிற காசை வந்து திருப்பி அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுக்கணும். யாழ் மாவட்டம் மற்ற மற்ற தமிழ் மாவட்டங்களை பார்த்தா 5%, 6% இவ்வளோ தானே பயன்படுத்துறதாம். மிச்ச காசை பிடிச்சி திருப்பி அனுப்புறதாம். ஏன் சொல்லுங்க பாப்போம்? இலங்கை அரசாங்கத்துக்கு மேலே அவ்வளோ பாசம், அவங்களுக்கு நட்டம் வச்சிடக்கூடாது, அவங்களுக்கு செலவு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு வார காசையும் பிடிச்சி திருப்பி அனுப்புறதாம். இதை வந்து தாயகத்தில் வாழ்கிற மக்களே தயவு செய்திருக்கா இதை பற்றி ஆராய்ச்சி செய்யுங்கோ, இதை பற்றி ஆய்வு செய்து பாருங்கோ. இதுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கண்டு வார காசு, உங்களுக்கண்டு ரோட்டு போடுறதுக்கு, உங்களுக்கண்டு பாலம் போடுறதுக்கு, உங்களுக்கண்டு பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு, உங்களுக்கான நலத்திட்டத்துக்கு வர காசு எல்லாத்தையும் உங்களுக்கு மேலே இருக்கிற இந்த அதிகாரிகள் ஒழுங்கா பயன்படுத்த தெரியாமல் அதை திருப்பி இலங்கை அரசாங்கத்துக்கு மேலே இருக்கிற பாசத்தால் திரும்ப அனுப்பி கொண்டிருக்கணுமாம். இதுக்கு நீங்களான ஒரு முடிவு கட்டணும். இது என்ன ஏதுன்றதை தயவு செய்து ஆய்வு செய்து கண்டுபிடிங்க. இது மக்களுக்கான செய்தி. இன்னும் ஒரு செய்தி ஒன்று இருக்குது. இந்த 25 டாக்டர்ஸ் மாதிரி இருக்கணும் தானே, அர்ஜுனா டாக்டர் இருந்தால் நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லி புறக்கணிச்சார்கள். இவைக்கான ஒரு சின்ன ஒரு தகவல் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் டாக்டர்ஸ், நீங்கள் நெச்சஞ்ச லண்டனுக்கு வர முடியும், டிக்கெட்டை போட்டு வர முடியும், உங்களுக்கு இலகுவாக விசா கிடைக்கும். எனவே உங்கள்கிட்ட நிறைய காசு வர இருக்குது டிக்கெட் போடுறதுக்கு. எனவே நான் உங்களுக்கு ஒரு இதொன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 10 நாள் லீவை போட்டுட்டு இங்கே லண்டனுக்கு வாங்க, டிக்கெட்டை போட்டு லண்டனுக்கு வாங்க. இங்கே வந்து ஜிபின்னு இருக்குது, ஜென்ரல் ப்ராக்டிஸ்ன்னு இருக்குது. அங்கே போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு வருத்தம் என்று சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து டாக்டரை சந்திக்க போங்க. அந்த டாக்டரை சந்திக்க போய்க்குள்ளே நீங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் ஒரு டாக்டர்னு சொல்லாங்க, ஒரு சாதாரண குடிமகன் மாதிரி பேசாமல் போங்க. அந்த டாக்டர் வந்து உங்களை வரவேற்று உங்களை ஒரு கதிரையில் இருத்தி உங்களோட அன்பாக கதைச்சு உங்களுக்கு என்னென்ன வருத்தங்கள்லாம் கேட்டு அதுக்குரிய சரியான தீர்வெல்லாம் கதைச்சு உங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தையெல்லாம் ஊட்டி உங்களோட நல்ல வடிவாக சிரித்து கதைச்சு அதுக்கு பிறகு அந்த டாக்டர் எழும்பி வந்து கதவை பிடிச்சி கொண்டிப்பார், கதவை திறந்து பிடிச்சி வச்சு கொண்டிப்பார். அந்த பேஷண்ட் வெளியில் போகும் வரைக்கும் நீங்கள் பத்திரமாக வெளியில் போய் வடிவாக மெயின் கதவை திறந்து வெளியில் வரும் வரைக்கும் அந்த டாக்டர் உங்களை பார்த்து உங்களை பத்திரமாக வழி அனுப்புவார். அதுக்கு பிறகு நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உண்மையிலேயே மனச்சாட்சி இருந்தால் உங்களுடைய மனச்சாட்சி உங்களை வந்து பயங்கரமாக உறுத்தும். நீங்கள் அங்கே இருந்தோண்டு யாழ்ப்பாணம் எந்த திசையில் இருக்குது, சாவச்சேரி எந்த திசையில் இருக்குன்னு சொல்லி பார்த்து உங்களை அறியாமலே கையெடுத்து கும்பிடுவீங்கள். உங்களுடைய மனசுக்குள்ளே வந்து மன்னிப்பு கேட்பீங்கள்.